வெல்கம் டு மை சேனல். இது வந்து ஆஸ்திரேலியன் ஒயின் பிளான்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து நல்லா நம்ம வந்து ஒரு செடியை வந்து நட்டு வச்சிட்டோம்னா அது நல்லா கொடி மாதிரி போய் நல்லா பந்தல் ஃபுல்லாக வந்துடும். பந்தலில் நல்லா இது வந்து படர்ந்து மல்லிகை செடி மாதிரி கொடி மல்லி மாதிரி நல்லா படர்ந்து பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். வீட்டோட என்ட்ரன்ஸ்லலாம் வச்சிட்டோன்னு வச்சுக்கிங்களேன், பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். அதே நேரத்தில் மங்களகரமாகவும் இருக்கும். இந்த பிளான்ட்டோட பூ வந்து வாடாமலே இருக்குது. ஒரு 1 வீக்குக்கு வந்து பூத்துச்சுன்னா 1 வீக் வரலும் வாடாமல் இருக்கும். இது கொடி வகையை சேர்ந்தது. நம்ம இதை வந்து நல்ல இளந்தண்டாக எடுத்து நல்ல ஒரு பாட்டில், அதாவது கொடியிலேயே நுனியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெம்மை கட் பண்ணி அந்த கொடியை கட் பண்ணி நல்லா கோக்கோபிட்டு மண்புழு உரம், செம்மண் கலவை இல்லை தோட்டத்து மண் கலவை, அதே மாதிரி கொஞ்சம் இதெல்லாம் இது ஆட்டெருவு, சில சாணம், இந்த மாதிரி சாணப்பொடி இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி அந்த பாட்டில் நல்லா தண்ணி வெளியேற மாதிரி வச்சு அதில் நீங்கள் ஒரு கிளைய வந்து பதியம் போட்டுட்டிங்கன்னா நட்டு வச்சிட்டிங்கனாவே போதும். நல்லா நிழலில் வச்சிட்டிங்கன்னா 1 மந்த்து அப்படியே விட்டுருங்க. தண்ணி மட்டும் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கிட்டு வாங்க. அந்த மாதிரி விட்டுக்கிட்டு வரும்போது இது வந்து துளுர்த்து புது செடி வந்துடுது. நல்லா அந்த வேர் ஊன்றி அதிலேருந்து கிளையும் வந்துடுது. இது ஒரு செடி வச்சோம்னாவே போதும், நம்ம தோட்டம் ஃபுல்லாகவே பரவி. வேலியிலையும் இதை வைக்கலாம், அல்லது நம்ம பந்தல் போட்டு நிழல் கூட இதை அழகாக வச்சுக்கலாம். இந்த இலையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ரஃப்பாக தண்ணியை வந்து நல்லா ரொம்ப டெய்லி தண்ணி விட வேண்டியதில்லை. அந்த இலை வந்து நல்லா ரஃப்பாக இருக்கிறதுனால தண்ணி அதிகமாக ஆவியாகிறதுக்கு சான்ஸ் இல்லை. இது அலமண்டா இலை மாதிரி தான் இப்போ நல்லா திக்காக இருக்குது. பூ பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. இந்த செடி வந்து நீங்கள் எப்பயுமே நம்ம வந்து பூத்துக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு இதுக்கெல்லாம் சீசன் கிடையாது. எல்லா சீசன்லேயும் இது பூக்கக்கூடியது. நம்ம பாட்டிலையும் வச்சுக்கலாம், இல்லை நம்ம தரையில் வச்சு ஒரு வளைச்சி விட்டுட்டோன்னா என்ட்ரன்ஸில் அது பார்க்குறதுக்கு ஒரு கருவாக அழகாக இருக்கும். இல்லைன்னா பந்தலில் கூட விடலாம். இல்லை மாடியில், உங்கள் மாடி இருக்கிறவங்க மாடியில் ஏற்றி விட்டுக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து ஆஸ்திரேலியன் ஒயின் பிளான்ட்டுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள் எப்படி வளர்ந்துடும். ஒரு செடி கிடச்சாவே போதும், நல்லா வளர்ந்துருது. தேங்க்யூ. உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.